கடுப்பாகுதுல்ல? ம் உங்களுக்கு எப்படி நடந்திருக்கா? ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்டேட்டஸில் போட்டால் நெக்ஸ்ட் டே எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்கும். நம்ம லைஃப்பில் சில மூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல், லைக் ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ், பீஸ்ஃபுல்லான டேஸ் ஆர் ஈவன் ஒரு சிம்பிளான ஹாப்பி வைப். ஆனால் இதை ஷேர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சேஞ்சஸ் ஃபீல் ஆகும். எப்படின்னா மூட் ஆஃப் ஆகுறது, பிளான்ஸ் கேன்சல் ஆகுறது ஆர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸ். இதை தான் நம்ம எல்டர்ஸ் ஏவி லைன்னு சொல்லுவாங்க, தமிழில் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. இது ரியலாக மித்தான்னு சொல்லிட்டு நம்ம டிபேட் கூட பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் ஃபேக்ட், நம்ம ஹாப்பினஸ் எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஃபீல் கொடுக்காது. சில பேர் நம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் சில பேர் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி கம்பேரிஷன் பண்ணுறது, நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறது, ஜெலஸாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியும் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது எவிலைனால் மட்டும் இருக்காது, நம்ம ஓவர் ஷேரிங்கால் கூட இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பப்ளிக்காக ஷேர் பண்ணும்போது நம்ம எனர்ஜி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பீஸ் கூட அஃபெக்ட் ஆகும். அதனால தான் நிறைய பேர் ப்ரைவேட்டாக அவங்க லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணோன்ட்டு இல்லை, நம்மளுக்குன்னு சில திங்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மூமெண்ட்ஸை நமக்காக வச்சுக்கலாம். நம்ம ஹார்ட்குள்ளேயே அது பத்திரமா இருக்கட்டும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எவிலை திருஷ்டின்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஓவர் ஷேரிங்கோட எஃபெக்ட்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.